எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி. ஹalleluya. Thank you Jesus. அப்பா அப்பா மகனா மகனா அப்பா அப்பா மகனா மகனா கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணி. எல்லாரும் இப்ப எல்லாரும் கண்களை மூடி, சின்ன பிள்ளைங்களாம் 2 கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கரத்தையும் மேல உயர்த்தி ஏசப்பா கிட்ட எத்தனை பேர் கேட்க போற, அப்பா இந்த ஸ்டேஜ்ல சாத்தா என்னை கட்டக்கூடாது ஆண்டவரே, நான் கட்டப்பட்ட வாழ்க்கையில் அல்ல, அவிழ்க்கப்பட்ட வாழ்க்கை. எந்த பிள்ளைகளும் எதிலே அடிமையாகாதபடிக்கு எல்லா பிள்ளைகளும் 2 கையும் உயர்த்தி இந்த ஸ்டேஜில் நான் சரியானதை ஃபாலோ பண்ணட்டும் ஏசப்பா. நான் தேவையில்லாத ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த அண்ணன் சிக்கிறது போல நான் சிக்கிறக்கூடாது. அந்த அண்ணன் ஆண்டவரே தேவையில்லாத கட்டுகள்லாம் வாழ்க்கையில் வந்தது போல என் லைஃப்ல எந்த கட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த கட்டை நான் என் லைஃப்ல இன்னும் இருக்கிற கூடாதப்பா. இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அண்ணன் ஆண்டவர் வந்து சந்திச்சதும் ஒப்பு கொடுத்தது போல இந்த பகல் நேரத்துல நான் இந்த சர்ச்சில் என்ன ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ற பிள்ளைங்க யாரும் கண்ணை திறக்க கூடாது. பெரிய தம்பி மாறலாம், கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி 2 கையை மேல உயர்த்துங்க. சின்ன பிள்ளைங்களை 2 கரங்களை உயர்த்தி சத்தமா என் கூட அப்பான்னு பாடுங்க பார்க்கலாம். அப்பா 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 மகனா உங்க மகனா சத்தமா அப்பா சொல்லு பார்க்கலாம். அப்பா ஓ அப்பா மகனா உம் மகனா கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே அப்பா உங்க கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணி. மறுபடியும் சத்தமா பிள்ளைங்க சத்தம் உயர்த்தி அப்பா அப்பா சத்தமா சொல்லு. அப்பா மகனா மகனா உங்க மகள் சத்தமா அப்பா 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 மகனா மகனா கண்ணின் மணிதானே கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்பா நான். இப்ப எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க, எல்லாரும் கையை கீழே போட்டுக்கோங்க. அப்படியே கண்ணை மூடி, யாரும் கண்ணை திறக்க கூடாது. இப்ப நான் அன்னை சொல்லும் போதே என்னென்ன காரியத்துல நீ இன்னைக்கு வந்து சிக்கி இருக்கிறியோ, இப்ப நான் சொல்லும் போது அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஏசப்பா இன்னைக்கு அந்த கட்டு என்கிட்ட மாறட்டும், நான் உங்களை ஃபாலோ பண்றேன் ஏசப்பா. ஆமா, ஒருவேளை மொபைல் ரொம்ப யாராவது யூஸ் பண்றியா? ஆமே, உனக்கு தெரியல உன் லைஃப்ல நிறைய காரியங்கள் நஷ்டப்பட்டு இருக்குது. ஆமே, உன் மூளை அது பாதிக்குது, உன் படிப்பு அது பாதிக்குது, உன்னுடைய ஃபியூச்சர் அது பாதிக்குது. உன் லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை உன்னால பார்க்க முடியல. ஆமா, ஒவ்வொரு ஸ்டெப் நீ எடுத்து வைக்கும் போதும் அது உனக்கு ஃபெயிலியரை தான் காட்டிட்டே இருக்குது. இன்னைக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல சொல்லு. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கட்டு எப்படி அந்த அண்ணன் கையில இருந்து இயேசுவை ஃபாலோ பண்ண ஒவ்வொரு கட்டு அவிழ்ந்ததோ, இன்னைக்கு நான் ஃபாலோ பண்றதுக்கு என் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நீ எடுத்து வை. ஜீசஸ் ஒன்னு அதுல இருந்து விடுவிப்பார். இன்னைக்கு அந்த காரியத்துல இருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலை தருவார். இன்னைக்கு மொபைல நீ ரொம்ப யூஸ் பண்றியா? சில டைம் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப யூஸ் பண்றியா? அல்லது ஃபேஸ்புக் ரொம்ப யூஸ் பண்றியா? இல்ல நீ யூடியூப்ல ரொம்ப ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறியா?
எந்த காரியம் உன்னை அறியாமல் உன்னை கட்டி வச்சிருக்குதோ அந்த காரியத்தை இப்ப ஏசப்பாட்ட சொல்லு. இன்னைக்கு இதுல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் தாங்க ஆண்டவரே. நான் இனி உங்களை ஃபாலோ பண்ணணும், நான் உங்களை ஃபாலோ பண்ணணும் ஆண்டவரே. இந்த கட்டி என் லைஃப்ல இன்னும் டைட் ஆகிடக்கூடாதுப்பா. இந்த கட்டி என் லைஃப்ல டைட் ஆகிடக்கூடாது. அது என் லைஃப்ல இருந்து மொத்தமா மாறி போகட்டும். எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களா சொல்லி ஜெபிங்க. பிள்ளைங்க எதுலயாவது ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கிற கேம்ஸ் விளையாடுறதுல ரொம்ப நீ ஆசையா இருக்குதுயா. சில காரியங்கள் உனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. படிப்பு படிக்க முடியல, படிக்க புக்கு திறந்தா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா மத்த காரியத்துல இன்ட்ரெஸ்டா இருக்குது. தேவனுக்கு அடுத்த காரியத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா உலக காரியத்துல இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஜெபிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா மத்த எல்லாத்தையும் செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா வேற எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும். இப்ப ஏசப்பாட்ட சொல்லு, ஏசப்பா எனக்கு இன்னைக்கு இதுல ஒரு ரிலீஃப் தாங்க, என்ன இதுல இருந்து ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு இருந்து நான் ஃபாலோ பண்றது அவன் உலக காரியத்தை அல்ல, சாத்தானுடைய காரியத்தை அல்ல, நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுவேன். இயேசு எப்படி சின்ன வயசுல பிதாவுக்கு அடுத்த காரியத்துல உண்மையா இருந்தாரோ அப்படி நான் இந்த சின்ன வயசுல தேவனுக்கு அடுத்த காரியத்துல உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லி எத்தனை பிள்ளைங்க ஜெபிக்கிறீங்க? உண்மையா ஜெபிக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் பிளஸ் பண்றா. உண்மையா ஜெபிக்கிற பிள்ளைங்க மேல கர்த்தர் தமது கரத்தை வைக்கிறா. உண்மையா ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய ஸ்டடீஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஃபியூச்சரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் இன்னைக்கு உண்டு பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, அடிமைப்படுத்த பிள்ளைகளை ஆண்டவரே சூழ்ந்து இருக்கிற எல்லா அடிமைத்தன கட்டுகளை இப்பொழுதே நாங்கள் சபையாராய் அப்பா பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே எந்த கட்டுகளும் பிள்ளைகளை கட்டாதபடிக்கு இப்பொழுதே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பீராக அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க இன்னைக்கிலிருந்து வித்தியாசத்தை காணட்டும். பெற்றோர் வித்தியாசத்தை பார்க்கட்டும். பிள்ளைங்க எதுல ரொம்ப அடிக்டா இருந்தாங்களோ அதுல இருந்து இன்னைக்கு ஒரு ரிலீஃபை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் நன்றி. ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் நன்றி. அந்த கட்டுல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, எப்படி அந்த பையன் கையில் இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதோ அப்படியே பிள்ளைங்க வாழ்க்கையில கட்டப்பட்ட அத்தனை கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக என்று உம்முடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிற அப்பா. பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வயசுல உமக்கடுத்த காரியத்துல உண்மையா இருக்க ஆண்டவரே. உலகத்துல என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்ய இப்ப படிக்க வேண்டிய காலத்துல படிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத எந்த ஆண்டவரே எந்த கனெக்ஷனும் எந்த காரியத்திலும் பிள்ளைகள் ஈடுபடாதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றுவீராக.